Hi students, ஆரி எம்ப்ராய்டரி நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே கிளாஸில் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அந்த செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இம்மீடியட்டாக ஒரு டிசைன் ட்ரேஸ் எடுத்து நீங்கள் அந்த ட்ரேஸில் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ட்ரேஸ்க்கு வந்து நீங்கள் பெருசாக மெனக்கட்டு ப்ளவுஸுக்கு பண்ணுற மாதிரி ட்ரேஸ் பேப்பர் வச்சு ட்ரேசிங் அப்படிலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு எல்லோ கார்பன் வச்சு நீங்கள் பண்ணால் போதும், இல்லை ஒயிட் கார்பன் வச்சு பண்ணால் போதும். மோஸ்ட்லி வந்து கார்பன் சீட் அப்படின்னாலே எல்லாரும் ப்ளூ கார்பன் இல்லை பிளாக் கார்பன் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கார்பன்லாம் நீங்கள் ஆரியில் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எல்லோ கார்பன், ஒயிட் கார்பன், கோர்ஸ்னு ஒரு பிராண்டில் 5010 நம்பரில் கிடைக்குது. ஸோ இந்த கார்பன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட் நல்லாவே இருக்கும். ஸோ இதில் வச்சு ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ட்ரேசிங் இங்கே வந்து பாருங்கள் அப்படியே க்ளோஸ்அப்பில். இதெல்லாம் வந்து நான் ப்ராக்டிஸ் மெத்தட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னது. இந்த மாதிரி ட்ரேசிங், இந்த மாதிரி வந்து டிசைன் எல்லாமே நீங்கள் ட்ரேசிங்கில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு நார்மல் ஒரு பென்சில் டிராயிங் புக்கு. ஸோ இந்த புக்கில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இமேஜஸ் இருக்குது. இந்த இமேஜஸ் எல்லாம் நீங்கள் இந்த எல்லோ கார்பனோ இல்லை இந்த ஒயிட் கார்பனோ யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பார்ட் இருக்குது பாருங்கள், இந்த பார்ட் எடுத்து ட்ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா, இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பார்ட் வந்து நீங்கள் அழகாக போட்டுடலாம். அடுத்து வந்து இந்த பென்சில் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் எடுத்து ட்ரேஸ் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம அதுக்கு பதிலாக இங்கே ஷார்ப் எட்ஜஸ்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணணும், இந்த கர்வ்ஸ்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த மெத்தடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது இங்கே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆரி எம்ப்ராய்டரியில் ட்ரேசிங்கே இவ்வளோதானா அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் ஒவ்வொரு லெவலுக்கும் ஏற்ற மாதிரி ட்ரேசிங்கோட மெத்தட்ஸ் வந்து மாறும். ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது ப்ரொஃபஷ்னலாக நம்ம ட்ரேசிங்க்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவல் வரும்போது கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு டே கிளாஸு நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த பேசிக் லெவல் ஆஃப் ட்ரேசிங் வந்து உங்களுக்கு போதும். நார்மலாக கார்பன் சீட் வச்சு நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுத்துகிட்டு உங்களோட ஃபஸ்ட் டேயில் நீங்கள் என்ன ஸ்டிச் பழகுனீங்களோ அதை அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட் டே கிளாஸ்லேயே நீங்கள் பண்ண ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே ட்ரேஸ் எடுத்து டிசைன் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த சம்மருக்கு ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி ஃப்ரீ கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கிளாஸஸ் வந்து முழுக்க ஃப்ரீ தான். இந்த கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு மெட்டீரியல் கிட்டு தேவைப்படும் இல்லையா, அந்த கிட்டு மட்டும் நீங்கள் என்கிட்ட பே பண்ணி வாங்கிட்டு இந்த கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம்.
வீட்டில் இருக்கிற லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து இந்த ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும், நம்மளுக்கு இந்த ஆரி எம்ப்ராய்டரி வருமா வராதான்னு தெரியாது, பட் பே பண்ணி கற்றுக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். மெட்டீரியல்ஸ் கிட்டு மட்டும் என்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் இந்த கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இந்த கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணி நீங்கள் அதில் உள்ள ஸ்டிச்சஸ்லாம் சூப்பராக லேர்ன் பண்ணிக்கலாம்.